1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா. ஏண்டா கந்தனை முருகனை கூறு கட்டி வைக்கிறியா? இதெல்லாம் தக்காளியா? டேய் குருட்டு நாயே, இது என்ன பப்பாளியா? ஏண்டா என்னது சாம்பல்ல பரண்ட கழுத மாதிரி வந்து நிக்கிற? சாமி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். பாதை அந்த பக்கம் இருக்கு, அப்படி போடா. இப்படி போறேன்னா இது சந்தை யாத்திரை. அதுக்கு ரூபா வேணாமா? ஏதோ உங்களால முடிஞ்சது 1000மோ 2000மோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க. சாமிக்கு எதுக்குடா 1000மோ 2000மோ? போற வழியில் டீ காபி குடிக்கணும். ஐயோ சாமி டீ காபி எல்லாம் குடிக்கப்படாது. இந்தா அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்கார்ந்து. உங்களுக்கு யாருமே ஆகாது. ச்சே வரங்க. சாமி கும்பிடுங்க. சரி சாமி வாங்க. நீ மனுஷ ஜென்மம் தானே? மனுஷன் திங்கிறதானே தினம் திங்கிற. இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து நின்னா வியாபாரம் எப்படி ஆகும்? போ வயிற்றுச்சல் கிடப்பாது. மாமன் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தா தான் உனக்கு 3 வேளை சோறுன்ட்டானுங்க. இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே? எப்படா முடியும்? என்னாலே முடியல, உன்னால முடியுமா? நீங்க கஷ்டப்படாம இங்கேயே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே 5 நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன். எப்படா? பாருங்களேன். இத பிடிங்க. உனக்கு மேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? முருகனை பழிக்காதீங்க. பிடிங்க. அங்க வைடா. தூங்குங்க. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. சொல்லிட்டே இருங்க. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. ஏய் பிரிச்சாலி, எப்படா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா கூடையும் காலி பண்ண? அத நான் பாக்கணும்டா. அந்த கண்கொள்ளா காட்சி வந்து பாருங்களேன். தூக்குங்க. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு. ஏய் ஏடா நின்னுட்ட? எப்படி காலி பண்ணேன்னு காட்டணுமா? காட்டு. இப்படிதான். தண்ணியில விளைஞ்சு தண்ணியிலேயே போகுது. ஓஹோ. பழனிக்கு நீ எப்படி போகணும்னு சொன்ன? பாத யாத்திரை. வேண்டாம், லேட் ஆகும். தண்ணி யாத்திரையா போ. சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அப்படியே போ, சீக்கிரமா போனா முருகனை பாத்திரலாம். பட்டைக்காரர் போயிட்டு வந்து உன்னை கண்டிக்கிறேன். ஹலோ அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். அடாடாடாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க, இடது கால எடுத்து வச்சு வாங்கங்கிறது? 2 காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷு மாப்பிள்ள, நீங்க கிட்ட வராதீங்க, குதிரை கடிச்சு வச்சிருவேன். வாங்க மாப்பிள்ள. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது. ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், என்னாச்சு? என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்னா என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரரு? குதிரைக்காரன் சொல்லாத, மதுரைக்காரன் சொல்லுங்க. என் சொந்தக்காரன் மாப்பிள்ள. உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரன் வருவான்னு சொன்னேனே, அந்த மதுரை வீரன் இவன் தான். ஆயம். என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ். உங்க வீட்டுக்கு வரதுன்னா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான். பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடாடாடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட்டர் டு எம்பி. அது மாப்பிள்ள, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நோ, இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்லயா? அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்பிள்ள. அட இந்த நான்சென்ஸ்களா மாமா? இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள்ள, என்னை ஏமாத்துனது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டேன்ல, கவனிச்சுக்கிறேன். அடடடடா, உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ் பண்றா. இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கன்னாலும் கரெக்டா நான் அங்க என்டர் ஆவேன். ஏண்டா டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கிறதுக்கு பிகர் வேறயா? தண்ணிய ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறேன். போய் குடி.
திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா இந்த சோபா செட்டுக்கு டேய், அருள் காட்டுலே என்ன சோபா செட்டுக்கெல்லாம் தீவாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி டேய், நம, என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. சட்ட கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அடடடடடடா. நல்லா இருப்பா நல்லா இருப்பா தீர்காயுசா. ஓஹர, எப்படி அடடடடடா. மாப்ள நீங்க வந்த கொஞ்ச நாள்ல என் பேர்னு இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பாருங்க உங்க பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு. நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுறாங்க கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான அவனை வர வச்சேன். மாமா நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. டேய் தள்ளுங்கடா டேய். டேய் டேய் டேய். எங்க போறீங்க? டேய் எங்கடா வெட்டல போறீங்க நானே டேய். எங்கடா இருக்கீங்க? டேய் 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 டேய். ஐயோ டேய் வந்தேடா கருமாமி. உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஹை ஹை. ஐயோ மாமா என்ன பார்த்து பயப்படுற? இல்ல நீ 60 ரூபாய் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து பிளாக் கார்டா? எஸ் யூ நோ இங்கிலீஷ். ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ கருப்பு சாமியா, எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கட் அருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்குதே, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இன்னும் 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க சரி, மாட்டியா? ஒத்துக்கிற சாமி, உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கன கத்திரிக்காதாண்டி. சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. ஏய் இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சரி சாமி, என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பண சாமிக்கு வந்தது பட்ட சாலாம சுருட்டும் தான். ஏய் அது ஓல்டு கருப்பணசாமி, இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000மா இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சாமி. கனகா கோயிலுக்கு அப்படி வர பாவம், அவர் என்ன சேர்ந்து வருத்தமா இருக்கு. ஏன் அவருக்கு என்ன குறைச்சல்? சொத்து பத்தோட சுகமாத்தா இருக்காரு. இருந்து என்ன முடியா? வாங்க கூடாது வாங்கிட்டாரே பிளேக்கு. அப்படி ஒரு சொத்து வாங்கின விஷயத்த பாவி மனுஷன் கிட்ட சொல்லவே இல்லையே. வரட்டும், அதுல பாதி எழுதி வாங்காம சும்மா விட மாட்டேனே. இங்க வருமா, அது சொத்து இல்லம்மா, கொடிய வியாதி. பிளேக்கு வந்தவங்க மூச்சு பட்டாலே ஆளே குளோஸ் தான். ஐயோ என்னது புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? மாமா, மயில காளை மாதிரி இருந்த உங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சே. அதுக்குதான் உடம்ப தேர்ந்ததுக்கு பாத்தியா, பச்சை காய்கறி ஐட்டமா போட்டு தாக்கிட்டு இருக்கிறேன். இத சாப்பிட்டா அந்த பிளேக் போயிடுமா? என்னது பிளேக்கா? உயிரை கொல்ற அந்த வியாதி உங்களுக்கு இருக்காமே. எவன் சொன்னது? இங்கதான் வாங்க, இவர்தான். யார் நீங்க? ஹெல்த் ஆபீசர். அதாவது சுகாதார அதிகாரி. உங்களுக்கு பிளேக் இருக்குதா? இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அதான் கூட்டி வந்துருக்காங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிட்டதுனால சீக்கிரமா குணப்படுத்திடலாம். சார் பிளேக் எல்லாம் எனக்கு கிடையாது, இது யாரோ கிளப்பி விட்ட பொருளே. பட்டேகர ஆபீசர் கூப்பிட்டா நோயாளி ஒத்துழைக்கணும். கரெக்ட். பொதுவா பிளேக்கோ எய்ட்ஸோ இருந்தா உடனடியா சுகாதார நிலையத்துக்கு தெரியப்படுத்தணும், இல்லன்னா சட்டப்படி குற்றம். டேய் நீ எதுக்கு வாயை கட்டுற? ஒரு பாதுகாப்பு தான். வாங்க சார். வரலன்னா எப்படிங்க? வாயா அண்ணா. பட்டேக்காரன் எனக்கு என்னையா அங்க வந்து பேசிட்டியா? வாயா. தப்பிச்சுருவாரு, விட்டுறாதீங்க. ஏங்கய்யா, முடியாது, நடக்காது. ஏறி வண்டியில. அவரை விட்டுடுங்க, என்னை விட்டு போறீங்களே. இதயம்